ஹலோ மக்களே, தீபாவளிக்கு எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான முறுக்கு செய்யலாமா? இந்த முறுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கையில் வச்சு உடச்சிங்கன்னா அப்படியே பொலன்னு நொறுங்கிடும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். கண்டிப்பாக இந்த ராகி முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ராகி முறுக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ராகி முறுக்கை செஞ்சுருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் மாவு எல்லாமே எடுத்துக்கணும். 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பால் நீங்கள் ராகியை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் தான் நீங்கள் மற்ற 2 மாவுமே அளக்கணும். இன்னொரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்மளுடைய முறுக்கு மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த மாவு எடுத்திருக்கேன். முறுக்கு மாவு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக 1 கப் கடலை மாவு. கண்டிப்பாக கடலை மாவும் சேர்க்கணுங்க. 3மே ஒரே அளவில் தான் எடுத்துருக்கணும். இப்போ கடலை மாவையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது இதில் எள்ளு சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு எள்ளில் நிறைய மண் இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். தூள் உப்பு தான் சேர்க்கணும். கல்லுப்பு சேர்க்கக்கூடாது, கரையாது. கல்லுப்பு தான் அளவு தெரியும்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஓமம் கையில் நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு ஓமத்தை சேர்த்துக்கலாம். ஓமம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க ஓமமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஓமம் போட்டிங்கன்னா நம்மளுடைய எண்ணெய் பொருளாக சாப்பிட்றப்ப உங்களுக்கு ரொம்ப அசிடிட்டி வராது. எள்ளுமே சேர்த்துக்கிட்டேன். நல்லா தாராளமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்தது என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால அதை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தூள் பெருங்காயமாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே சேர்த்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா உருக்கி அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு மேலே ஜாஸ்தியாக சேர்க்க தேவையில்ல. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணுன்றதுனால நான் இப்போ இதை கிளறி விட்டுக்கிறேன். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்க போகிறோம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணி, நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வரைக்கும் நீங்கள் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். எடுத்தோடனே தண்ணியை முழுசாக நீங்கள் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. நம்ம சுடுதண்ணி சேர்த்துருக்கிறதுனால முதல்ல இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். மாவை பிசைகிறதுல தாங்க இருக்குது பக்குவமே. நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக அந்த மாவு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முறுக்கு பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவுமே வரும் உங்களுடைய முறுக்கு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் பிசைஞ்சிட்டு இந்த மாவோட பக்குவத்தை காட்டுறேன். 1 டம்ளர் வரைக்குமா தண்ணி கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி நீங்கள் சூடு பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேளை பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடான தண்ணி தான் சேர்க்கணும். எல்லாத்தையுமே கை வச்சு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு பக்குவம் காட்டுறீங்க பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்மளுடைய விரல் நல்லா பதியுதுங்களா? இந்த அளவுக்கு உங்களுடைய மாவு சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முறுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா தூள் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ஒரு முறுக்கு குழல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். மாவு அச்சில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நெய் இல்லைன்னா வெண்ணெய் தடவுறது. உங்களுடைய முறுக்கச்சில் ஒரு 3/4 பங்கு வரைக்கும் மாவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன். உங்ககிட்ட ஒரே ஒரு முறுக்கு அச்சு, அதாவது ஒரே ஒரு ஓட்டை இருக்கிறதா இருக்குன்னா அதுவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த 3 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம முறுக்கை பிழிஞ்சிக்க போகிறோம். ஒரு பட்டர் ஷீட்டில் எல்லா முறுக்கையும் நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய ஜல்லிக்கரண்டியை திருப்பி வச்சு அதில் பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3/4 பங்கு மட்டும்தாங்க நீங்கள் மாவு சேர்க்கணும். முழுசாக சேர்த்திங்கன்னா அழுத்தி பிழிய முடியாது. உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் பிழிய வரும்னா இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக கரண்டியில் வச்சு தான் பிழியணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி நம்ம முறுக்கை போட்ட உடனேவே சலசலன்னு எண்ணெயில் பொரிய ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் முறுக்கு நல்லா வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இனிமேல் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடுமே காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு ஜல்லிக்கரண்டியை திருப்பி வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு அதையுமே நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் லைட்டாக ஒட்டி விட்டுறணும், பிரியாமல் வர்றதுக்காக. இதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் கமுத்தி விட்டிங்கன்னா அதுவுமே எண்ணெயில் நல்லா வெந்துடும். இல்லைன்னா வாழை இலை இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் சேர்த்துட்டு எண்ணெயில் போடலாம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கலர்
ராகி மாவோட கலர்லேயே நம்மளுடைய முறுக்குமே வந்து இருக்கும். முறுக்கு வெந்துருச்சான்னு தெரியணும்னா எண்ணெயில் சலசலப்பு நல்லா முழுசாக அடங்கணும். இப்போ பாருங்கள், சலசலப்பு அடங்கிடுச்சு. திருப்பி போட்டு நீங்கள் வந்து வேக வைக்கிறப்பையும் இந்த சலசலப்பு வந்து குறைஞ்சிருக்கணும். ஒரே ஒரு முறுக்கை எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஓட்டை வந்து தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முறுக்கு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த 2 டிப்பையுமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெயில் சலசலப்பு நல்லா அடங்கியிருக்கணும். உடச்சிட்டு பார்க்குறப்ப நடுவில் ஒரு ஹோல்ஸ் வந்து தெரியணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய முறுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த ராகி முறுக்கை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. ராகி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி முறுக்கில் செஞ்சு கொடுத்துருங்க, விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.